அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துறைய தினார் மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 432 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 25 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 70%, இலங்கைக்கு 979 ரூபாய் 43% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மிஷின்கள் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல அவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் ஜமியாக்கள் உள்ள மிஷின்களையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. கோய்த்துறைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டு சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழிச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல் ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல் ஜாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், அல் மலிக் எக்ஸ்சேஞ்ச், அதே போல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் ஒரு முக்கியமான பிரச்சனை இலங்கையர்களுக்கு 100 தினாருக்கு உள்ளே போடும்போது 979 ரூபாய் 985 ரூபாய் இந்த மாதிரியான கட்டணமும் 100 தினாருக்கு மேலே அதிகமாக போடும்போது 100 தினாருக்கு அதிகமாக போடும்போது 975 ரூபாய் 970 ரூபாய் இது போன்ற கட்டணம் அறவிடுறாங்க அப்படின்ற சில புகார்கள் இந்த நாட்களில் வருது. இது சம்பந்தமாக எக்ஸ்சேஞ்சில் விசாரிக்கும் போது இல்லை அது உங்களுடைய இலங்கை வங்கிகளில் தான் இந்த மாதிரி ரேட்டு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையில் உள்ள வங்கி கிளைகளுக்குரிய முகவர்களோட இங்கே இருக்கிறவங்களோட அறிவிச்சா இல்லை இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இது எக்ஸ்சேஞ்சுகளுடைய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. யாரோட பிரச்சனை அப்படின்றத விசாரிச்சுட்டு இருக்கிறோம். பார்ப்போம் எதிர்வரும் நாட்கள் இதில் எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது குல்மாறு பண்ணினாங்கன்னா நிச்சயமாக வணிக வர்த்தகத்துறைக்கு அறிவிக்க வரும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 411 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 313 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 400 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 215 ஃபேல்ஸ். மற்ற தங்கங்களுடைய விலையும் படிப்படியாக குறைஞ்சி வருது. அதே போல் 22 கேரட் மற்ற நாட்களை விட இப்போ மறுபடியும் கம்மியாக குறைஞ்ச நிலையில் தான் இருக்குது. இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்க வாங்கிக்கோங்க. அதே போல் இன்னும் கம்மியாகுமா அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் குறையுதா இல்லையா அப்படின்னு. ஃபிங்கர் வைத்து போக தயாராகுங்க இலங்கையர்களே. இலங்கையர்களுக்கு தூதரகம் வர முடியாத நிலை, நாட்டுக்கு போனாலும் வர முடியாத நிலை. கடைசியாக ஒரு தடவை போயிட்ட பார்த்துக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு தெரியுதா? இலங்கை தூதரகம் அவ்வளோ அழகான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதுதான் இது அனைத்துக்குமே காரணம். இது சம்மந்தமான ஃபுல் வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், தொடர்ந்தும் பாருங்கள். அமைச்சரிடம் போகும் பத்தாக்கா மதனியா. யாராவது வெளியில் பத்தாக்கா அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்லை நாட்டில் இருந்து வெளி வேலைக்கு வர போகிறீங்களா? வெகு விரைவில் பேரளவான ஆபத்து, தயாராக இருங்க. வாங்க அதை பற்றியும் பேசலாம். இந்த தகவல் ரொம்ப ஆபத்தான ஒரு தகவலாக மாறி இருக்குது. குவைத்தில் 49 செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்த இந்த சூழலில் 16,000 மெகாவாட் தடையை உடைக்க மின் சுமை குறியீடு தாவுகிறது. இந்த அதிகபட்ச வெப்பநிலையால் இன்னும் எதிர்வரும் நாட்களில் மின்சார தடைகள் அதிகமாக வரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நேற்றைய தினம் வஃப்ரா பகுதிகளில் 49 செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை பதிவாகி இருக்குது, அதி உயர் வெப்பநிலையாக. அதே போல் 50 செல்சியஸ் டிகிரி ஜஹரா கவர்னரேட் பகுதிகளில் வெப்பநிலையாக பதிவாகி இருக்குது. குவைத்துடைய வெப்பநிலை இன்னும் எதிர்வரும் நாட்களில் தொடர்ந்துமே அதிகரிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் ஈசா அல் ரமதான் தெரிவித்திருக்கின்றார். இயல்பை விட 5 டிகிரி அதிக வெப்ப அலை தற்போது இனிவரும் நாட்களில் வீச ஆரம்பிக்கும். அதே மாதிரி தூசியுடன் கூடிய காற்றும்
ஈரப்பதத்தன்மையும் இனி வரும் நாட்களில் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல் வெறும் 20 செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை இருக்கக்கூடிய மாஸ்கோவில் தற்போது வீதிகளை குளிர்மைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான செயல்பாடுகளை தொடங்கியிருக்கிறாங்க. இதை குவைத்லையும் இதை மாதிரி செயல்படுத்தணும் அப்படின்னு பல சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஒரு வகையில் நல்லா தான் இருக்கும் இப்படியெல்லாம் தண்ணி தெளிச்சாங்க. நானா டெய்லி ஓட்டுநர்களுக்கு வண்டி கழுவ வேண்டி வருமே, அதுதான் ஒரு பக்கம் கவலை. வெப்பநிலை ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது நண்பர்களே, ரொம்ப கவனம். உத்தியோகபூர்வ ஆணை பிறப்பிக்கப்பட்டது. மனித வளத்துக்கான பொது அதிகார சபையானது ஜூன் 1 முதலாம் திகதியான இன்று தொடக்கம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை நண்பகல் வேளைகளில் திறந்த வெளியில் தொழிலாளர்களை பணி அமர்த்துவதை தடை செய்வது தொடர்பான நிர்வாக தீர்மானம் எண் 535 கீழ் 2015 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் விதிகளை மீறுபவர்களுக்கு. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை இது தொடங்கும். திறந்த வெளிகளில் வேலை செய்கிறவங்க ரொம்ப கவனம். வெளிநாட்டவர் ஒருவர் தன்னுடைய காரியாலயத்தில் இருந்து 8000 தினார்களை திருடிவிட்டு தப்பி ஓடியதாக அல் ஐயூன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு கிளையில் காரியாலய கிளையில் இருந்து அல் நசீம் காவல் நிலையத்துக்கு புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த வெளிநாட்டவர் நாட்டிலிருந்து தப்பி ஓட தடை செய்யப்பட்ட பட்டியலில் பயணம் தடை செய்யப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார். தப்பி ஓடினாலே திருட்டு பட்டம் தான் கட்டுறது. உண்மையா பொய்யா அல்லாஹு ஆலம். தப்பி ஓடுறவங்களே யோசிச்சுக்கோங்க, 1க்கு 1000 தடவை. அமைச்சரிடம் போகும் பதாகா மதனியா. சிவில் தகவலுக்கான ஆணையகத்தை முதல் துணை பிரதமரும் பாதுகாப்பு செயலாளரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடன் இணைக்க ஒரு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் Public Authority for Civil Information going to Ministry of Interior, Minister of Sheikh Fahad Yusuf Saud Al Sabah. எனிவே பி கேர்ஃபுல், கவனமாக இருங்க. என்ன காரணம்னா, இனி வரும் நாட்களில் இந்த அக்காமா அடித்து வெளியில் வேலை பார்க்குறது, வெளி வீசா அப்படின்னு காதிம் வீசாவில் அக்காமா அடித்து இங்கே வாரது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு லாஜிக்கான உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஜஹராவில் அக்காமா அடிச்சிருக்கிறீங்க, வெளியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து இருக்கிறது ஃபேஹில்ல. உங்களுடைய கஃபீலுடைய அட்ரஸ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்மளுக்கு அக்காமா அடிச்சது அந்த கஃபீல்னே தெரியாது, அந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் வேலை பார்க்குறாங்க, அக்காமா அடிக்கிறது வேலை பார்க்குறது, ஆனால் கஃபீல் எந்த ஏரியாவில் இருக்கிறான்னு கூட ஒரு சிலருக்கு தெரியாது. சோதனைகளில் பிடிபடும் போது அவங்க விசாரிக்கும் போது நீங்கள் சரியான தகவல் கொடுக்கலன்னா இனி அவங்களுடைய கையிலேயே பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுடைய மொத்த தகவல்களையும் கேதர் பண்ணி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் செப்பரேட்டாக இருக்கிறீங்க, கஃபீலோட இல்லை அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா நிச்சயமாக கைது பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேர சோதனை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகள், அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் பகுதிகள், வியாபார பகுதிகள், இண்டஸ்ட்ரியல் பகுதிகள், இது போன்ற பல இடங்கள்லையும் இனி வரும் நாட்களில் சோதனைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இந்த நேரத்தில் சோதனை பண்ணும்போது பிடிச்சாங்கன்னா அதிரடியாக கைது பண்ணுவாங்க. அதே மாதிரி சட்டம் நிபந்தனை 10,000 தினார் 10 வருடம் சிறை தண்டனை, 5,000 தினார் அபராதம். கஃபீலுக்கு அக்காம உங்களுக்கு அடித்து கொடுத்த குற்றத்துக்காக 3 வருட சிறை தண்டனை அல்லது 3,000 தினார் அபராதம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அட நீ என்னடா சொல்கிறது, நாங்கள் என்னடா கேட்குறது அப்படின்னு வேலை செய்கிறவங்க செய்யுங்க. பிடிப்பட்ட அன்னைக்கு ஜெயிலில் உட்காந்து அன்னைக்கு சொன்னால் சரப்பான் நான் தான் கேட்கல அப்படின்னு புலம்புங்க. தயவு செய்து எல்லாம் பாதுகாக்கணும், கவனமாக இருங்க. பயணத்தடை வழக்குகள் தொடர்பான முடிவை அரசு வழக்கறிஞர் வெளியிட்டிருக்கின்றார். நிதி வழக்குகளில் தப்பி ஓடிய மற்றும் இல்லாத நிலையில் உள்ள வெளிநாட்டவர்கள், தண்டனை விதிக்கப்பட்ட வெளிநாட்டவர்களின் பயணத்தை தடை செய்வது உறுதியாகி உள்ளது. பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். ஏதாவது நிதி மோசடிகள், குறிப்பாக வந்து பணம் லோன் எடுத்து கட்டாமல் இருக்கிறீங்களா, அதே மாதிரி ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு அதை மாதம் கட்டுறதுன்னு சொல்லி கட்டாமல் இருக்கிறீங்களா, அதுவும் தப்பி ஓடின நபரா நீங்கள், அனைவருடைய லிஸ்ட்டும் இப்போ பிளாக் லிஸ்ட்டில் விழுந்திருக்கும். பயணத்தடை தான் மம்னு சாஃபர். அந்த கடனை நீங்கள் கட்டுற பட்சத்தில் தான் உங்களால் இந்த நாட்டை விட்டு போக முடியும். அதே போல் கடன் கட்டும்போது ஒரு காலமும் எந்த கம்பெனியோ எந்த பேங்க்கோ அங்கே போய் மட்டும் கட்டாதீங்க. கேஸ் போட்டிருக்காங்க எந்த கோர்ட்லேயோ அந்த கோர்ட்டில் போய் பணத்தை கட்டி உங்களுடைய கிளியரன்ஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க.
ஏன்னா அதுக்கப்புறமா அந்த பேங்க்லேயோ கம்பெனிலேயோ எஸ்டிசிலேயோ ஒரிடோவிலையோ நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்கள கேஸ் கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு பின்னால் நான் லோண்டு அலையணும். அதால் நீங்கள் போய் கோர்ட்ஸில் கட்டினீங்கன்னா தான் பேப்பரும் கிளியர் ஆகும் உங்களுக்கு. போடு. அடுத்து 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 சுங்கத்தின் பொது நிர்வாகத்தின் இணைப்பு பரிமாற்றம் தொடர்பாக 2024 ஆண்டின் ஆணை எண் 67 வெளியீடு மற்றும் அதன் முதல் கட்டுரையில் கூறப்பட்டது. சுங்கத்தின் பொது நிர்வாகத்தின் இணைப்பு முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. போச்சா? சுங்கத்துறையும் தற்போது உள்துறை அமைச்சருடைய கைகளுக்கு சென்றது. சிவில் இன்ஃபர்மேஷன், உள்துறை அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம், துணை பிரதமர், அடுத்தது சுங்கம். மொத்தமாகவே ஒரு ஆள்ற கண்ட்ரோலில் வருது. அதே மாதிரி கார்கோ போடுறவங்க தயவு செய்து எந்த ஒரு பொருள் போடுறதா இருந்தாலும் உங்களுடைய அந்த கார்கோவோட பேசி நான் என்னென்ன பொருள் வச்சுருக்கேன், இது போட முடியுமா முடியாதா அப்படின்றத கேட்டு போடுங்க. இனி வரும் காலங்களில் ரொம்ப அதிகமான ஸ்ட்ரிக் இருக்கும். அதே மாதிரி செக் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகி இருந்தாலும், ஏதாவது நீங்கள் வேறு பொருள் ஏதாவது ஒன்று போட்டது தான் அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. அதை செக் பண்ணி பெட்டியை உடைக்கிறாங்க. உடைச்சி பார்க்கும்போது இந்த தொம்மியின் பொருட்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எல்லாத்தையுமே சீஸ் பண்ணுவாங்க. அதால் நீங்கள் கார்கோவோட பேசுங்க. முதல்ல பேசி ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு எது போடலாம் எது போடக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டு போடுற பொருளையும் வீடியோ எடுத்துகிட்டு போடுங்க. ரொம்ப கவனம். 5 நிறுவனங்களை மூடியுள்ளது தற்போது கேபிட்டல் கவர்னரேட்டில். அதே போல அனைத்து கவர்னரேட்டுகளிலும் 36க்கும் மேற்பட்ட வியாபார தலங்களை மூடுவதற்குரிய ஆணை வெளியிடப்பட்டுள்ளது குவைத்துடைய பொது தீயணைப்பு துறையால் தீ தடுப்பு விதிகளை மீறிய குற்றத்தால். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஃபர்வானியா பகுதிகளில் உள்ள ஒரு கட்டிடத்தில் வாகன நிறுத்தும் இடத்தில் தீ விபத்து. பல வாகனங்கள் தீயில் கருகியுள்ளன. யாருக்கும் எந்த ஒரு உயிராபத்தும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. தயவு செய்து வாகன ஓட்டுநர்களே பர்ஃபியூம், அதே போல் ஃபோன் பேட்டரி, சார்ஜர், பவர் பேங்க், லைட்டர் இந்த மாதிரியான பொருட்கள் வைக்கிறத தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யாட்ச் கூட தீயில் கருகி இருக்குது. அதே நிபந்தனை தான் நீங்கள் படகுகளுக்குள்ள கடல் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த சுற்றுலா படகுகளை வச்சுருந்தாலும் சரி, படகுகளுக்குள்ளே கூட லைட்டர், பர்ஃபியூம், கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் இது போன்ற பொருட்கள், தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைக்காதீங்க. ஏன்னா வெயிலே இருக்கிறதால சூடு அதிகரிக்கும் போது குறிப்பாக இந்த சிகரெட் பிடிக்கக்கூடிய லைட்டர்ஸ் அது தயவு செய்து வாகனங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி இந்த படகுகள்லையும் சரி வைக்காதீங்க. ரொம்ப சூடு ஹீட் ஆகும்போது ஒரு வேளை வெடிக்கலாம். அது வெடித்து தீப்பற்றிச்சுன்னா வாகனமும் சேர்ந்து எரியலாம். ரொம்ப கவனம். அதே மாதிரி ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் 2 விமான நிலைய சுங்க அதிகாரிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொது நிர்வாகம் 1 மில்லியன் போதை மாத்திரைகளை நாட்டுக்குள் கடத்த முயற்சி செய்தவர்களுக்கு உதவி செய்த குற்றத்துக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இப்படி உதவினா இந்த நாடை எப்படி திருத்துறது போதைப் பொருள்களிலிருந்து. நேற்றைய தினம் கெப்த் பகுதிகளில் நடந்த வாகன விபத்து, இரட்டை வாகன விபத்தில் ஒரு குவைத் குடிமகனும் ஒரு எகிப்திய வெளிநாட்டவரும் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கின்றார்கள். குவைத் பிரஜை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அதே போல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் எகிப்திய நாட்டவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் யர்ஹமா, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தயவு செய்து ரொம்ப கவனம் வீதிகளில் பயணிக்கிற ஓட்டுநர்கள். அதே போல் அதிக வெப்பநிலை காரணமாக டயர் மாற்றக்கூடியவர்களுடைய கவலை. درجة الحرارة الساعة 1:30. الله يجزاه خير ويبيض وجهه. قاعد يفتر الخط كله ويسكر الفتحات. مجهود شخصي. الله يكتب لك الأجر. 6வது ரிங் சாலையில் டயர் வெடித்து டயர் மாற்றிட்டு இருக்கிறாங்க. 46 செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை. அல்லாஹ் எனக்கும். தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே, பள்ளங்களை பார்த்து வண்டி ஓட்டுங்க. அதே மாதிரி ஃபாஹியல் சபஹியா பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி கைரான் போகக்கூடிய பிரிட்ஜிலையும் சரி, இப்போ வடிகான்களுடைய மூடிகளுடைய திருட்டு அதிகமாக இருக்குது. ஓட்டுநர்களே வீதி ஓரமாக போகிறத தவிர்த்துக்கோங்க. ரொம்ப கவனம். اللي قبل الخيران، الخيران منطقة الخيران الجسر اللي يرجع كان راجع الخيران، ونفس الطريقة جسر البحيحية الصناعية كان جاي من صباحية، يعني هذا لو يطيح فيه حالة شو يصير فيها. வெள்ளிக்கிழமைகளில்
கதீம் சூக், சல்மியா கதீம் சூக்குக்கு போகிறீங்களா இருந்தால் தயவு செய்து சூக்கோட கடைசி யூட்டர்ன் வரைக்கும் போகாதீங்க. சில நேரங்களில் டிராஃபிக்கில் பிளாக் ஆகிக்குவீங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் போலீஸ் அதிகாரியை வந்து வண்டிகளை போக விடாமல் பிளாக் பண்ணிட்டாரு. நேற்றைய தினம் நான் போய் கடைசியாக அந்த திஜாரி பேங்க் பக்கத்துலேயே வண்டியை நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி லீவு போனவங்களை வண்டியில் ஏற்றிக்கொண்டேன். அது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக புதிய ஓட்டுநர்கள், புதுசோ பழசோ ஓட்டுநர்களே அவென்யூஸ் 360 அல்கூத் இந்த மாதிரி பல மால்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு பார்க்கிங்கில் போனீங்களா இருந்தால், பேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது அதுக்கு கீழே வரக்கூடிய பார்க்கிங்காக இருக்கலாம், நீங்கள் போனீங்களா இருந்தால் தயவு செய்து வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ அடிச்சுக்கோங்க. எந்த ஃப்ளோரில் எந்த இடத்துல வண்டி நிறுத்துறீங்க அந்த கேட்டை போய் தயவு செய்து அந்த லிஃப்ட்டுக்கு ஷூக்குள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ் கேட்டை ஒரு ஃபோட்டோ அடிச்சுக்கோங்க. எத்தனை நம்பர் லிஃப்ட்டில் நீங்கள் மேலே போகிறீங்க, எத்தனாவது ஃப்ளோர், பேஸ்மெண்ட் 1ஆ B1ஆ 2ஆ 3ஆ Gஆ, இதை வந்து தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நேற்றைய தினம் ஒரு சகோதரர் தெரிவிச்சிருந்தார், அவென்யூஸுக்கு வந்த ஒரு புதிய ஓட்டுநர் 2 மணி அளவு மெனக்கெட்டிருக்காரு, வண்டி எங்கே போட்டான்னு தெரியாமல். தயவு செய்து ரொம்ப கவனம். மறக்காமல் எந்த ஃப்ளோர் எந்த இடத்துல வண்டி நிறுத்துறீங்க அப்படின்றத செக் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க சூக்குக்குள்ளே போகும்போது. இலங்கையர்களே, உங்களுடைய பிரச்சனையை பார்க்கலாம் வாங்க. குவைத்துக்கு பாய் சொல்லிட்டு தான் போக வரும். அதுக்கு பிறகு மாசலாமா தான், நீ வரவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க. அது மாதிரியான ஒரு தகவலை தான் இலங்கை தூதரகம் இப்போ நேற்றைய தினம் கடைசியாக வெளியிட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு நம்ப வேண்டாம், இவர்களை நம்ப வேண்டாம், சோஷியல் மீடியாக்களை நம்ப வேண்டாம். எதா இருந்தாலும் உத்தியோகபூர்வ தகவல் எங்களுடைய இலங்கை தூதரகத்துடைய ஃபேஸ்புக் பேஜில் போடுவோம் அப்படின்னு சொன்ன இந்த இலங்கை தூதரகம் இன்னைக்கு என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, பொது மன்னிப்பு காலத்தில் காணும் இலங்கை திரும்புவதற்கு தம்மை பதிவு செய்து இதுவரை தற்காலிக பயண ஆவணங்களை கிடைக்கப் பெறாத அனைத்து விண்ணப்பதாரர்களின் பயண ஆவணங்களும் கீழ்வரும் தினங்களில் காலை 8:30 மணி முதல் மதியம் 12:30 வரை இலங்கை தூதரகத்தில் விநியோகிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை அவுட் ஒன் நம்பரை சொன்னாலே யூடியூப்காரனுக்கு ஆகாது. சரி, ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1 இருந்து 4999 வரைக்கும், 4999 வரைக்கும். அதுக்கப்புறம் திங்கட்கிழமை 5000 6000 வரைக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை 6000 7000 வரைக்கும், 6999 வரைக்கும். அதே போல் புதன்கிழமை 7000 8000 வரைக்கும், வியாழக்கிழமை 8000 9000 வரைக்கும், வெள்ளிக்கிழமை 9000 9500 வரைக்கும், சனிக்கிழமை 9500 10200 வரைக்கும். திரும்ப மறுபடியும் அந்த எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலை. ஏன்னா உண்மையிலேயே இலங்கை தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரை ட்ரௌசர் போட்டுட்டு வயல்வெளியில் சுற்றி திரிஞ்சிருக்கலாம் இந்த அதிகாரத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, ஆரம்ப காலத்தில் போய் பேசும்போதே சொன்னது, தயவு செய்து பாஸ்போர்ட் இருக்கிறது எல்லாத்தையுமே இஷ்யூ பண்ணுங்க, அவங்க கையில் கொடுங்க, அவங்க போய் சீல் வச்சு என்னையாவது பண்ணி போகட்டும், விட்டுடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை மக்களை அழைக்க மாட்டோம், மக்கள் கஷ்டப்படுவாங்க, நாங்களே சீல் வச்சு எல்லாம் பிடுங்கி கொடுக்குறோம், எல்லாத்தையும் கிழிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு இதோ கிழிச்ச கிளி இலங்கை தூதரகம் செம்மையாக பண்ணி விட்டாங்க. இப்போ இந்த நாளில் மட்டும்தான் போகணும். அதுக்கு இந்த மக்கள் இலங்கை தூதரகத்தெல்லாம் வேலை செய்யணும். இவங்க வேலை செய்யக்கூடிய குவைட்டி வீடுகளில் எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு 10ஆம் தேதி தான் சம்பளம், 8ஆம் தேதி தான் சம்பளம், 5ஆம் தேதி தான் சம்பளம், 15ஆம் தேதி தான் சம்பளம். அது வரைக்கும் வெளியே போக முடியாது. அப்படி போகிறதா இருந்தால் ஒன்று வெள்ளிக்கிழமை இல்லாட்டி சனிக்கிழமை மட்டும்தான் வெளியே போக முடியும். அப்போ எப்படி இந்த மக்கள் வாரது? அந்த நாளில் எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறது? அதே போல் இந்த நாளில் வந்து கலெக்ட் பண்ணாமல் போனாலும் வேறு நாளில் வந்து சரி கலெக்ட் பண்ணி கொண்டாலும் இப்போ இதுக்கு சீல் வச்சு எல்லாம் ஓகே பண்ணி கொடுக்குறீங்களா, இல்லை சும்மா பேப்பரை கொடுத்து நீங்கள் போய் தேவைன்னா சீல் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறீங்களா? அதை பற்றி எந்த ஒரு தகவலும் மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி அதை எனக்கிட்ட கேட்காதீங்க, போய் தூதரகத்தில் கேளுங்க. டெய்லி நாங்கள் தான் கத்தணுமா? உங்களுக்கு நாங்கள் டான்ஸ் பார்க்குறதுக்கு மியூசிக்கலில் போய் ஆடுறதுக்கு நேரம் இருக்குது. எவன் பிரச்சனையோ இல்லை எதுக்கோ எந்த பாட்டுக்கோ டான்ஸ் ஆடுறதுக்கு டிக்டாக்ல 24 மணி நேரமும் தொங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒருத்தருக்கும் துப்பு இல்லை. எதிர்வரும் நாட்களில் எப்படியுமே 50 செல்சியஸ் டிகிரி இல்லாட்டி 55 செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை பதிவாக போகுது. இந்த வெப்பநிலை இந்த சூடு காலத்தில் காலையிலேருந்து மாலை வரைக்கும்
தூதரக வாசலில் போலின்லேயே நின்று இந்த ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணணும். அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒருவேளை இவங்க இந்த இவங்க எப்படியுமே சீல் அடித்து கொடுக்க போகிறதில்ல. 1000 பேப்பருக்கு சீல் அடித்து கொடுக்குறதுன்றது எப்போதுமே நடக்க போகிறதில்ல. அப்படி நடத்தினாங்கன்னா சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் சும்மா பேப்பரை கொடுத்து நீங்களே போய் சீல் வச்சுக்கோங்க, நீங்களே போய் ஸ்டாம்ப் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தீங்க இலங்கை தூதரகமே, நீங்கள் செஞ்ச ஒரு பச்சை துரோகம். இலங்கை மக்களுக்கு நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய ஒரு துரோகம், அநியாயம், இழைத்தது முற்று முழுதாகவே அநீதி. அன்னைக்கு ஃபேஸ்புக் காரணங்களை நம்பாதீங்க, யூடியூப் காரணங்களை நம்பாதீங்க. அவனுங்க லைக்குக்கு போய் சொல்கிறானுங்க. நாங்கள் அனுப்புகிறோம் அவங்கள எல்லாம் செஞ்சு. 19,000 பேர் இருக்காங்க, யாரும் இன்னும் பதிவு செய்ய வரலன்னு மார்பு தட்டி அடிச்சுக்கிட்டாரு தூதுவர். கடைசியில் என்ன இருக்குது? கிழிச்ச கிளி வெறும் 2454. இது ஃபுல்லாகவே நான் கவுண்ட் பண்ணினது. முதல்ல 62 பேர் லிஸ்ட் போட்டதுலேருந்து கடைசியாக 56 பேருடைய பேர் லிஸ்ட் போட்டது வரைக்கும் மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்த்தா இன்னும் 3000 பேர் கூட அனுப்பப்படலை. இப்போ சாதாரணமாக ஒரு 2000 பேர் இந்த பேர் லிஸ்ட்டு வந்தவங்கள் இல்லாமல் ஒரு ப்ரைவேட்டாக அவங்களா தானாக எடுத்துகிட்டு போய் சீல் வச்சவங்க ஒரு 2000 பேர்னு பார்த்தாலும் குறைஞ்சது இன்னும் 5000 பேர் கூட போய் சேரல நாட்டுக்கு. அதே சூழலில் இலங்கையர்களை இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையில் உண்டாக்கியிருக்கிறாங்க இலங்கை தூதரகம். இப்போ ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட இலக்கம், இந்த இலக்கத்தில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கொள்ளணும். அந்தந்த நாளில் அந்த நாளில் வர முடியாதவங்க 10ஆம் தேதி தான் பாஸ்போர்ட்டை எடுக்க முடியும் அப்படின்ற சூழலில் இருக்கிறவங்க 15ஆம் தேதி தான் பாஸ்போர்ட்டை கையில் எடுக்க முடியும் அப்படின்ற நிர்பந்தத்தில் இருக்கிறவங்களுடைய நிலை என்ன? அவங்களுக்கு என்ன பதில்? இதை ஆரம்பத்திலே செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த மக்கள் நிம்மதியாக நாடு போய் சேர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் செஞ்ச இந்த பச்சை கேவலமான துரோகத்தால் இலங்கை தூதரகமே இந்த மக்களுக்கு இன்னைக்கு 150 தினாருக்கு டிக்கெட் வாங்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது. அன்னைக்கு 40 தினாரில் 30 தினாரில் கிடைச்ச டிக்கெட் இன்னைக்கு 125 தினார் வரைக்கும் ரீச் ஆகிருக்குது. இன்னும் சில நாட்களில் பாடசாலை விடுமுறை, பிஸியான சீசன் ஆரம்பிக்குது, ஹஜ்ஜி பெருநாள் சீசன் ஆரம்பிக்குது. 160 தினார்லேருந்து 180 தினார் வரைக்கும் டிக்கெட்டுகளோட விலை அதிகரிக்க போகுது. ஏதோ ஒரு வழியில் எப்படியாவது என்ன வேலையாவது செஞ்சு கஷ்டப்பட்டு நாட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு 100 தினார் சம்பளம் கிடைச்சாலும் போதும்னு வேலைக்கு போனவங்களுடைய நிலை என்ன? இப்போ கையில் ஒரு 100 தினாரோட வெளியே வராங்க, அவங்களுக்கு டிக்கெட் போடணும். ஒரு வேளை நீங்கள் இதுக்கு சீல் பண்ணி கொடுக்கலன்னா சீல் பண்ண போகணும், அதுக்கப்புறமா ஸ்டாம்ப் ஓட்ட போகணும். இப்போவே மெசேஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டாக்ஸிகள்கிட்ட பேசும்போது 40 தினார் 30 தினார் கேட்குறாங்களாம். எம்பசியை கூட்டிகிட்டு போய் ஸ்டாம்ப் ஒட்டி அதுக்கப்புறம் ஜவசாத்துக்கு கூட்டிகிட்டு போய் வேலையெல்லாம் முடிச்சு கொண்டாந்து விடுறதுக்கு 30 தினார் கேட்குறாங்களாம். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அவங்களோட அலையணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதே மாதிரி இப்போ அவங்களுக்கும் சரி, ஒரு பக்கம் நம்ம டாக்ஸி பக்கம் நியாயம் பேசுவோமே. டாக்ஸிக்காரங்க வந்து காலையில் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க, எம்பசியை கூட்டிகிட்டு போய் விடுறாங்க, அதுக்கப்புறமா அவங்கள ஃபாரின் மினிஸ்ட்ரியை கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறமா அங்கேருந்து ஜவசாக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோடய சுற்றுறாங்க. அப்போ அவங்க 30 தினார் கேட்குறாங்கன்னா சரி, ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் அப்படி போகணும்? நீங்கள் டாக்ஸி ஒன்றை பிடிச்சி எம்பசிக்கு போங்க, 1 தினாரோ 2 தினாரோ 3 தினாரோ, அதுக்கப்புறமா வேறொரு டாக்ஸியை பிடிச்சோ இல்லை அவருக்கு கால் பண்ணி நீங்கள் போங்க, நாங்கள் அப்புறமா கால் பண்ணுறோன்னு அதுக்கப்புறமா வர வச்சு நீங்கள் எம்பசியிலேருந்து திருப்பி ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போங்க, ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து திருப்பி ஜவசாத்துக்கு மற்ற டைமுக்கு போங்க. 3 தரக்க போய் வந்தாலும் ஒரு 15 தினார் கூட போகாது. அது எதுக்கு 30-40 தினார்? தயவு செய்து கொள்ளையடிக்காதீங்க, அந்த மக்களை தயவு செய்து சுரண்டாதீங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமான மொத்த சாபம் இலங்கை தூதரகமே, அதிகாரிகளே, இந்த மக்களின் அவல நிலைக்குரிய பிரதிபலன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையுமே சாரும். நிச்சயமாக இந்த அநீதி அனைத்துமே உங்களால் இழைக்கப்பட்டது. அதே போல் தயவு செய்து டாக்ஸி ஓட்டுநர்களே இந்த மாதிரி சுரண்டல் வேலை பண்ணாதீங்க. பின்னாடி லேபிள் ஒட்டி தானே இருக்கிறீங்க, லைசன்ஸு, பேர், பத்தாக்கா எல்லாத்தோடையும் ஃபோட்டோ அடித்து அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் உள்ளூர் வலைத்தளங்களில் உலா வர நேரிடும். தயவு செய்து சுரண்டதை நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் சிந்திச்சு செயல்படுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போய் எம்பசியில் தயவு செய்து குரலை நிமித்தி கேளுங்க, இல்லாட்டி வெயிலில் நின்று காயுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.